ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட போகிற ரெசிபி வந்து பிரெட் வடை. இதை எப்படி நான் செஞ்சு கொடுறேன்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. வீட்டில் மீதமாவின பிரெட்டாக இருந்தாலும் சரி, இதுக்கே புதுசாக பிரெட் வாங்கி இருந்தாலும் சரி, பிரெட் வடை நல்ல டேஸ்டி ஆகிக்கும். எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சு கொள்ளும். இது உள்ளுக்கும் வெளியவும் நல்லா ஃப்ரை ஆகுற மாதிரி இதை நான் செஞ்சு கொள்வோம். ஓகே, இப்போ நாங்கள் செய்வோம். இப்போ இந்த பிரெட் வடை செய்கிறதுக்கு 1 பவுண்ட் பிரெட் எடுத்து ஸ்மால் பீசஸ்க்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒரு எக் எடுத்துக்கிறேன். மற்றது கர்ட் 2 டேபிள் ஸ்பூன்ஸ் எடுத்துக்கிறேன். மற்றது இன்றைக்கி க்ரீன் சில்லி ஒரு 4 மட்டுக்கு எடுத்து சாப் பண்ணிக்கிறேன். கரி லீவ்ஸ் கொஞ்சம் சாப் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஆனியன் 2 ஆனியன் எடுத்து சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நாங்கள் இதை செய்வோம். இதுக்கு நான் இந்த கர்டை போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். கையை நல்லா வாஷ் பண்ணிக்கொண்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு நாள் பழசாவின பான் இருந்தால் மிச்சம் நல்ல. அதுக்குன்னு 2-3 நாள் பழசாவின பான் இருக்காதீங்க. அது நல்லா மில்லவளோ ஒரு நாள் நேற்று பான் இன்றைக்கி ஃப்ரிட்ஜில் வச்சா என்னன்னு பிரச்சனை இல்லை. இது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணி கொண்டு வரக்குள்ள நான் இதுக்கு எக்கையும் போட்டுக்கிறேன். எக்கையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பான் வந்து வீட்டில் நாங்கள் வாங்கினே மீதமாக வச்சுட்டா அதை வேஸ்ட் பண்ணாமல் அதை ஃப்ரிட்ஜில் போட்டு இப்படி ஒரு நாளில் ஃப்ரிட்ஜில் போட்டு இதை செய்யலாம். அடுத்து உங்களுக்கு தெரியும், பானால் பிரெட் க்ரம்ஸும் செஞ்சு கொள்ளலாம். பிரெட்டால் தெரியும் தானே. பிரெட் மீதமாக வச்சுட்டு அது எல்லாத்தையும் ஒரு கண்டெய்னரில் இல்லாட்டி ஒரு பேக்கில் போட்டு அது எல்லாத்தையும் டீப் ஃப்ரீசரில் வைங்க. வச்சு எப்படியும் ஒரு 1 or 2 வீக்ஸ் ஆகக்குள்ள அதெல்லாம் நல்லா காஞ்ச மாதிரி ட்ரை ஆகின மாதிரி வந்துடும். அப்போ நீங்கள் அதை எடுத்து பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொண்டா, கிரைண்ட் பண்ணி அது பிரெட் க்ரம்ஸ் மாதிரி ஆகிடும். அதுவும் உங்களுக்கு கட்லெட்டுக்கு அதுக்கு இதுக்கு எல்லாம் தேவையானதுக்கு எல்லாம் பாதிக்கணும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நான் மிக்ஸ் பண்ணி போகிறேன். இப்போ இதுக்கு கட் பண்ணி வச்ச ஆனியன் ஆட் பண்ணி போகிறேன். அடுத்தது க்ரீன் சில்லியும் கரி லீவ்ஸையும் ஆட் பண்ணி போகிறேன். அதுக்கு பிறகு சால்ட் ஆட் பண்ணி போகிறேன். சால்ட் போதுமான அளவு. இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள், டர்மரிக்கும் சில்லி ஃப்ளேக்ஸும் ஆட் பண்ணி போகிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம். அடுத்தது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து உங்களோட வீட்டில் உள்ளவங்களோட காரம் எப்படின்னு பார்த்து போட்டுக்கோங்க. நான் இதுக்கு இந்த டீஸ்பூன் கணக்கு தான் இந்த ஸ்பூன் வரும். நான் இதுக்கு இதில் ஒரு 1-2 ஸ்பூன் மட்டுக்கு சேர்த்துக்கிறேன். எங்கள் வீட்டில் உள்ளவங்க வாய் வெந்து போனாலும் காரம் திம்பாங்க. ஸோ இந்த கணக்கு நான் போட்டு இப்போ இதை திரும்ப மிக்ஸ் பண்ணிக்கிறேன். காரம் வந்து மிச்சம் சாப்பிடக்கூடாது, அளவை தான் சாப்பிடணும். இப்போ காலத்தார்கள் நல்லா காரம் சாப்பிட்றேன், நானும் சாப்பிட்றது தான். ஆனால் கேஸ்ட்ரைட்டிஸ் உள்ளவங்க, பைல்ஸ் உள்ளவங்கெல்லாம் மிச்சம் காரம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் ஹார்ட் தானே இது. ஏன்னா நான் வாட்டர் ஆட் பண்ணலை, வாட்டர் ஆட் பண்ணப்படாது. இந்த கர்டாலேயும் இந்த எக்லேயுமே உள்ள இது தான் இதுக்கு. உங்களுக்கு பிரெட் கூடிச்சுன்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கர்ட் சேர்த்துக்கொள்ளலும். இப்போ நான் இதுக்கு சால்ட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்த்துக்கிறேன். சால்ட் கணக்காய்க்குது. இப்போ நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு இப்போ நாங்கள் ஹேண்ட்ஸை வாஷ் பண்ணிக்கொள்ளணும். மறுவா வாஷ் பண்ணி கைக்கு ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கொண்டு தான் வரணும். சரிங்க, நான் வாஷ் பண்ணிட்டு வரேன். இந்த கடாய்க்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கொடுறேன். நாங்கள் நார்மலாக வடை பொரிக்கிறதுக்கு எப்படி ஆயில் ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஆயில் ஆட் பண்ணி ஆயில் நல்லாவே ஹீட் ஆகணும். இப்போ நல்லா கைக்கு ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். எங்களோட ஆயில் ஹீட் ஆகணும்.
கேஸை வந்து சிம்மும் இல்லாமல் ஹையும் இல்லாமல் ஒரு அளவுக்கு வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒரு பக்கம் நல்லாவே ஃப்ரை ஆன பிறகு மறுபக்கத்துக்கு பெரட்டுங்க. இப்போ இன்னும் ஃப்ரை ஆகலை, இப்போ தான் ஃப்ரை ஆகி கொண்டிருக்குது. நாங்கள் இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகின பிறகு நாங்கள் மற்ற பக்கம் பெரட்டி எடுப்போம். இது ஃப்ரை ஆகிச்சு. இந்த பக்கம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த வடை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் இதை எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த பிரெட் வடை ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நான் செகண்ட் டைம் போட்டதும் அதை வேஸ்ட் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. இதுக்கு வந்து ஆயில் மிச்சம் இழுக்கவே மாட்டேச்சு. நான் ஊற்றின ஆயில் ஃபஸ்ட்டுக்கு நான் ஊற்றின ஆயில் தான், அதுக்கப்புறம் நான் ஆயில் ஆட் பண்ணவே இல்லை. சப்ஸ்கிரைப் பண்ணி ஆயில் வந்து மிச்சம் செலவழியவே மாட்டேச்சு. ஸோ நான் இதையும் ஃப்ரை பண்ணி நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு ஃப்ரை பண்ண மாதிரி தான் இதை செஞ்சு கூட ஏழும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய். ஹேவ் a nice day ஃப்ரெண்ட்ஸ்.